எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலசேகரன். லவ் டுடே பாலசேகரன் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுத்தவர் திரு ஆர்பி சௌத்ரி. ஏன்னா அந்த படத்தை அவர் கம்பெனியில் நான் பண்ணேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் அடையாளம் இல்லாதவங்களுக்கு முதல் படம் கொடுத்தார் அவர். முதல் படம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தைரியமாக முதல் பட இயக்குநர்களில் நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த அறிமுகம் அவங்களுக்கு அடையாளமாக ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி லவ் டுடேங்கிற பேர் இப்போ வரைக்கும் எனக்கு அடையாளமாக ஓட்டிகிட்ருக்கு. சௌத்ரி சார்கிட்ட நான் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய விஷயங்களை பார்த்துருப்பார். நான் அவர் கம்பெனியில் கிட்டத்தட்ட தமிழில் 2 படமும் தெலுங்கில் 2 படமும் பண்ணியிருக்கேன். எனக்கு அவர் ரொம்ப ஒரு பிடிச்ச தயாரிப்பாளர். அதாவது என்ன பேசுகிறோமோ என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவார் அவர். கரெக்டாக அதை பிடிச்சி வைப்போம். சில நேரங்களில் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு கூட இல்லையா இந்த படத்தில் இந்த இடத்துல கொஞ்சம் செலவு பண்ணணுன்னு சொல்லி செலவு பண்ண வைப்பார். அப்படி தான் லவ் டுடேயோட படத்தோட கிளைமேக்ஸை நான் கோவளம் பீச்சில் தான் நான் அந்த சீனை பிளான் பண்ணியிருந்தேன். டபுள் பாசிட்டிவ் பார்த்தார் சௌத்ரி சார். பார்த்துட்டே வந்தார். ஏவிஎம்மில் தான் பார்த்தாரு. ஃபுல் டபுள் பாசிட்டிவும் பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வரும்போது இந்த போர்ஷன் நான் இந்த படம் உனக்கு கொடுத்தது காரணமே கிளைமேக்ஸ் தான்டாங்கிறது நான் அதுக்கப்புறம் வரேன். அவர் சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த கிளைமேக்ஸை கோவளம் பீச்சில் எடுக்கக்கூடாது, நிறைய அலை அடிக்கணும், ஏன் வைசாக் போகணும்னு சொன்னார் அவர். உண்மையிலே ஒரு தயாரிப்பாளர் வைசாக்கு போகணுன்னு சொன்னவர். அவர் செலவை பற்றி கவலைப்படாமல், இல்லைப்பா இந்த கிளைமேக்ஸ் பேசப்படுற கிளைமேக்ஸ், இதை லொக்கேஷனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோவளத்தில் நான் எடுக்க வேண்டிய கிளைமேக்ஸை விசாகப்பட்டினத்தில் எடுத்தேன். ஸோ அதுக்கு காரணம் அந்த தயாரிப்பாளர் தான். நான் அவர்கிட்ட பிரமித்து பார்த்த விஷயம் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இயக்குனரை கதை சொல்லும்போதே ஜட்ஜ் பண்ணிடுவார். இவன் இந்த விஷம் குடிக்கிற நாய் பிடிக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் பார்த்த உடனே ஆளை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிடுவார். இவர் கரெக்டாக இந்த கதையை எடுத்துருவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரும் அவர். சில பேர் கதை மட்டும் கொடுத்துரும், இல்லைப்பா ஏன்ப்பா நீயே பண்ணுப்பாங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஆள். நமக்கு நிறைய கான்ஃபிடெண்ட்டை கொடுப்பாரு. அவர் ஒருத்தர் டிசைட் பண்ண மாட்டார். டிசைட் பண்ணிட்டாருன்னா நம்பிடுவார். நம்பினார்னா கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படிங்கிறதுல முழுமூச்சியாக இருப்பார். அவர் எடுத்த எல்லா படங்களையுமே நிறையா நாங்கள் சொல்லுவோம், சார் தினத்தந்தியில் வரலாற்று சூடுகள் எழுதணுன்னா உங்களை பற்றி நிறைய வாரங்கள் எழுத வேண்டியிருக்கும் சார்லாம் சொல்லி சிரிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் எல்லோரும் என்ன நினச்சோன்னா, அவர் சாகிறதுக்கு முன்னாடி சூப்பர் குட்ல அறிமுகமான டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கணும்னு நினச்சோம். அதை பற்றி நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவர் இறந்துட்டாருங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமான விஷயம். அவருடைய கனவு 100வது படத்தை பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த பிரம்மாண்டமான கனவான படம் கண்டிப்பாக அவங்க பசங்க அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் எங்களுடைய பங்கு ஏதாவது இருந்துச்சுன்னா உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்படுவோம். எல்லாருமே அந்த படத்தை அவருடைய ஆசை கனவான படத்தை அவருக்கு நிச்சயமாக இது பண்ணணும் ஆசை. சினிமா சங்கத்தில் சினிமாவில் ஒருத்தர் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்காருன்னா அது சௌத்ரி சார் தான். அவருக்கு ஒரு சிலை வைக்கணுன்னு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கோரிக்கையாக இருந்துச்சு. அது நிறைவேறிச்சுன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். அதை யாராவது முன்னெடுத்து நடத்தினாங்கன்னா அவங்க கூட நாங்களும் இருந்து அப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் எப்படி அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் நான் நிறைய நேரங்கள் அந்த டி நகரில் உஸ்மான் ரோடு, நார்த் உஸ்மான் ரோடில் அப்போ மந்தனா அப்பார்ட்மெண்ட்னு ஒரு ரோடு இருக்கும். அந்த இடத்துல நிறைய கூட்டமாக நிற்பாங்க. அப்போ நான் கிராஸ் பண்ணும்போது நினைப்பேன், இதுக்குள்ளே போய் நம்ம எப்படா காசு சொல்ல போகிறதுன்னு சொல்லி. ஆனால் காலம் நம்மளை என்ன பண்ணிச்சேன்னா, நான் எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட சார்கிட்ட இந்த கதையை நான் சொன்னேன். அவர் கதை கேட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த கதை,
அப்படின்னு விஜய் சார்கிட்ட சொல்ல சொன்னார். நான் வந்து விஜய் சார்கிட்ட சொன்னேன். விஜய் சாரும் கதை கேட்டார். கதை கேட்டு அவரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அப்போ எஸ்ஐ சார் சொன்னார், இது ஒரு வித்தியாசமான கதையா, இந்த கதையை வந்து படமாக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ப்ரொடியூசர், துணிச்சலான ஒரு ப்ரொடியூசர் வேணும். ஸோ அதுக்கு வந்து சௌத்ரி சார் கரெக்டாக இருப்பார். இந்த கதையை சௌத்ரி சார்கிட்ட போய் சொல்கிறியான்னு கேட்டார். சார் நீங்கள் சம்மதிச்சா நான் போய் சொல்கிறேன் சார்னு சொல்லி சொன்னேன். அப்படி வந்து சௌத்ரி சார்கிட்ட வந்து கதை சொல்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போனேன். உண்மையிலே வந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பயம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பார்க்குறதுக்கு ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார். அவருடைய இந்த சம்பவம் நடந்த ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அவர் எப்படி இருப்பார், கம்பீரமாக அந்த இதோட ஒரு செங்கம் மாதிரி இப்படி உட்காந்துருப்பார். அவரை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். இவர்கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கணும், எப்படி ஓகே பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு பயத்தோடையும் தயக்கத்தோடையும் உட்காந்துருந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் கேஷுவலாக யாரோ ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க. அவர் யார் என்னன்னு கூட எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அப்புறம் சௌத்ரி சார்கிட்ட கதை சொல்லும்போது அவர் வந்து கதையை கேட்பார். அவர் வந்து எப்படின்னா வந்து கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக கேட்டிருப்பாருங்கிறது பின்னாடி நமக்கு தெரியும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தார், ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தார். நான் அவரை பார்த்து கதை சொன்னேன், இல்லை சௌத்ரி சார்கிட்ட சொல்லுங்கிற மாதிரிலாம் சில சைகையெல்லாம் கொடுத்தார் அவர். நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், கதை சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டவர் யாருன்னு பார்த்தா ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார். எனக்கு பயங்கர சாக்கு அவருக்கு. ஸோ ஒரே நேரத்தில் வந்து 2 ப்ரொடியூசருக்கு நான் கதை சொல்லி ஓகே வாங்கியிருக்கேன். சௌத்ரி சார் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணாத மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து எந்திரிச்சு உட்கார்ந்தவர் தான் கிளைமேக்ஸை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். மறுநாளே காலில் வந்து அட்வான்ஸை கொடுத்து உடனே அந்த கம்மிட் பண்ணி மற்ற விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்து இதை வந்து மூவ் பண்ணி திருப்பதிக்கு போயிட்டு வாயான்னு சொல்லி, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்து திருப்பதியில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி நாங்கள் இங்கேருந்து ஸ்கிரிப்டை எழுதிட்டு நடைப்பயணமாக திருப்பதிக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்து ஃப்ளைட்டில் போகும்போது படித்தார் அவர். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து பவன் கல்யாண்னு சொல்லி ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் வந்து அப்போ வந்து அவருக்கு சுஸ்வாகதம்னுங்கிற பேரில் அவருடைய படங்கள் முதல் படம் பெருசாக போகலன்னு நினைக்கிறேன். இது 2வது படம். அவர் வந்து சுஸ்வாகதம் படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. தமிழில் விஜய் சாருக்கு வந்து லவ் டுடே, தெலுங்கில் வந்து பவன் கல்யாண் சாருக்கு வந்து சுஸ்வாகதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அது வந்து அவரே இதை தயாரித்தார், சௌத்ரி சாரே தயாரித்தார். அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணல, வேறு யாரோ டைரக்ட் பண்ணாங்க. பட் அந்த ஸ்கிரிப்டை மட்டும் அப்படியே வந்து மாற்றாமல் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி வந்து அப்படி ஒரு அதிசயமான மனிதன் தான் சொல்லணும். சினிமா வந்து உண்மையிலே வந்து அதே மாதிரி சாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு ப்ரொடியூசர். நிறைய பேர் வந்து சாங்ஸ் வந்து நீ ஏதோ பண்ணிக்க தம்பின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, சாங்ஸ் மட்டும் உட்காருவார் அவர். அவர் கேட்குறத வந்து சாங் மட்டும் தான் கேட்பார் அவர். சாங்கு பழைய ஹிந்தி சாங்கெல்லாம் நிறையா பாடுவார், சொல்லுவார். இந்த இடத்துல இந்த சாங் வந்து நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வந்து சொல்லுவார் அவர். ஸோ எந்த இடத்துல சாங் வேணுங்கிறத வந்து நம்ம பேசலாம். சில ஒரு 3-4 டியூன் போடுவார். போட்டு எனக்கு இந்த டியூன் பிடிச்சிருக்கு, ஆனால் உனக்கு என்ன டியூன் பிடிச்சிருக்கோ பாரியா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சுதந்திரத்தை வந்து நமக்கு கொடுப்பார் அவர். அதே மாதிரி அவருக்கு பிடிச்சதுன்னா கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் உண்மையிலே இறந்தது ஒரு மிகப்பெரிய சினிமாவுக்கு இழப்புன்னு தான் சொல்லுவேன். எனக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேரண்ட்ஸ் அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. ஆனாலும் வந்து ஊரில் அவங்க இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி வந்து சௌத்ரி சார் வந்து இன்னும் வந்து அந்த உஸ்மான் ரோட்டில் வந்து அவர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எப்பயுமே வந்து பின்னாடி வந்து நமக்கு யாரோ ஒருத்தர் ஒரு பாதுகாப்பாக ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீலோடு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்து போனதான் நினைக்கிறேன். நிறைய கலைஞர்களோட மனசில் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இன்றைக்கி இல்லை, என்றைக்கும் வாழ்வார் அவர். அவர் வந்து சினிமாவோட மிகப்பெரிய சகாப்தம். இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. சினிமாவில் வந்து அவர் வந்து உருவாக்கின கலைஞர்கள் படங்கள் பண்ணுற வரைக்கும் அவர் வந்து உயிரோடு இருப்பார்னு நான் நம்புகிறேன். அவருடைய ஆசைகள் வந்து நமக்கு பூர்ணமாக கிடைக்கும். நிச்சயமாக வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவர் ஆக்சிடெண்ட் செய்தி கேட்டவுடனே மிகப்பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் அடிக்கடி ஃபேக் நியூஸ் போடுறாங்களே, அந்த மாதிரி ஃபேக் நியூஸாக இருந்துடக்கூடாதுன்னு கூட நினச்சேன்.
கடைசியாக வந்து டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அவர் உண்மையிலே இறந்துட்டாருங்கிறது வந்து உடஞ்சி போயிட்டேன். அந்த இப்போ வந்து கிட்டத்தட்ட அது நடந்து கொஞ்ச நாள் இருக்கும். மனசு வந்து இப்போது அந்த இடத்துல உடஞ்சி போய் அவரோட இது வரைக்கும் 2 நாள் அங்கேயே இருந்தோம், பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டோம். அவர் முகம் அப்படியே தான் இருந்துச்சு, பழைய சிரித்த மாதிரி அப்படியே தான் இருந்தார், எந்த இதுவும் நடக்கலை. ரொம்ப ஒரு மிக வருத்தமான ஒரு விஷயம் இது. எனக்கு இல்லை, சினிமா உள்ள மொத்த கலைஞர்களுக்கும் அவர் ஆத்மா சாந்தி அடையட்டுன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன் நான். நன்றி. பாலசேகரன்.